எவ்ரி இயர் நமக்கு அந்த பர்த்டே அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நமக்கு இந்த 20th பர்த்டே, 30, 40, 50th பர்த்டேன்றது ரொம்பவும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஃபீல் ஆக வைக்கக்கூடிய பர்த்டேஸ். சொல்லப்போனால் இந்த 20th பர்த்டே கம்ப்ளீட் ஆனவுடனே நம்ம இன்னும் ஒரு நல்ல ஹையர் ஸ்டடி முடித்தோடனே நல்ல ஒரு ஜாப் போகணும். ஜாப் போயிட்டு நம்ம பேரண்ட்ஸ் அண்டு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம 30th பர்த்டே கம்ப்ளீட் ஆகுதுன்னா நமக்குள்ள ஒரு ஃபேமிலி வந்துடும். அடுத்து வீடு வாங்கணும். அடுத்து 40th பர்த்டே கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஒரு கார் வாங்கணும். அந்த மாதிரி நம்ம அடுத்து 50th பர்த்டே கம்ப்ளீட் ஆகுதுன்னா நமக்கான ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்டதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்த்டே 20, 30, 40, 50 அப்போ வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம். பட் அப்படி பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த 10 ஃபினான்ஷியல் கோல்ஸை உங்களுடைய 30க்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது ரொம்பவும் நீங்கள் ரிஸ்க்காக எடுத்துகிட்டு போக தேவையே கிடையாது. நீங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நிறையா பேசிக்கிட்டே வரோம். எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வளர்கிறதுக்கு நீங்கள் டைம் வந்து கொடுக்கணும். இப்போது வாரன் பஃபட் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஹைலி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து அவருடைய 14-15 வயசில் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டார். அப்படி ஸ்டார்ட் பண்ணனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அப்போ இருந்தே அதிகமான மணியை வச்சு பண்ணனால தான் அவங்க இப்போ வந்து இவ்வளோ பெரிய இதாக இருக்காங்க, அவ்வளோ மணி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுடைய வெல்த் எப்போ நல்ல ஒரு காம்பவுண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுடைய 50வது வயசு மேலே தான். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ உங்களுடைய மணி அவ்வளோ தூரம் என்ன ஆயிரும்னா வளர்ந்து வந்து நிற்கும். அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய 20s நீங்கள் என்ட்ரி ஆன உடனே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிடுங்க. இல்லை நான் வேலைக்கு எதுவும் போகல அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஒரு 500 இருந்தால் கூட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஹாபிட்டாக ஃபார்ம் ஆன உடனே நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு ஜாப் போன உடனே ஹையராக கூட்டி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரியாரிட்டியை கொடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா அதுக்கு நம்ம மாதம் இல்லை இயர்லியோ ஒரு பேமெண்ட் வந்து பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம லைஃப் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. பட் ஏதாவது ஒரு நடக்கிற சமயத்தில் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 20ஸ்குள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு இன்கம் இருக்காது. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பேங்க் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரியான இடத்துல இந்த ஆக்சிடென்ட் பாலிசின்னு சொல்லிட்டு இயர்லி ஒரு 750 அண்டு 1000 அந்த மாதிரி கட்டினா ஒரு 20 lakh இல்லை ஒரு 15 லட்ச ரூபாய் கவரேஜில் என்ன ஆகும்னா ஒரு இது வந்து கிடைக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சேஃப்டிக்காண்டி என்ன பண்ணுங்கன்னா போட்டு வந்து வைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஜாப் கிடைச்சோடனே உங்கள் ஃபேமிலி ஃபுல் கவரேஜுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் அண்ட் உங்கள் பேரில் உங்கள் ஃபேமிலிக்காண்டி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவு எடுத்துருங்க. அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பேருமே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் நீங்கள் 20ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு தேவையானது நீங்களே முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கன்னா வாங்கிக்கிற பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கான ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளாத்திங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கேட்ஜெட் வாங்கணுமா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சைடு அசல் வந்து பில்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுங்க. அது உங்களுடைய 30ஸ்ல அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்குன்னு தனியாக ஃபேமிலி வரும்போது உங்கள் பேரண்ட்ஸை என்ன பண்ண முடியாதுன்னா டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அப்படின்னும் போது இப்போயே என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவு உங்களுடைய பேரண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து உங்களுக்கான நீடை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 20 and 30ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதர் பீப்புள் அந்த ஒரு இது பண்ணுறதுனால ஷோகேஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும் அப்படின்றதுலே அதிலே நம்ம என்ன பண்ணுறோம்னா பாதி கடனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா என்ட்ரி வந்து ஆயிரும். கடன் அப்படின்றது அதிலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் 30க்கு அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்துடும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது இருக்கிறது. அது காமன், நம்ம இந்தியாவில் பொறுத்தளவு அது ரொம்ப காமனான ஒன்று. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹோம் லோன் அதெல்லாம் நான் போட வேணாம்னு சொல்லலை. அது ஒவ்வொரு அளவோட டிபெண்ட் தனியாக வந்து இருக்கும். பட் அதுக்கு ஹோம் லோன் அடைக்கிறதுக்கான நிறையா ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் இந்த ஒரு 20ஸ்குள்ளே இருக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கான நீடான்னு பாருங்கள். நீடான்னு பார்த்துட்டு உங்களுடைய அந்த கடன் வாங்கக்கூடிய பொருளை வந்து இது நமக்கு ஓகேவா, வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுங்கன்னா முடிவு வந்து பண்ணுங்கள். 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய
இப்போ நம்ம வந்து 20s நம்ம என்ட்ரி ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வரும். அப்படின்னும் போது நமக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த கிரெடிட் கார்டு அதெல்லாமே நம்ம அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நானே பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நான் கேள்விப்பட்ட மெம்பர்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அதிகமான கார்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க திரும்பி அந்த பே வந்து பண்ண முடியல. அப்படி பே பண்ண முடியாதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த சிபில் ஸ்கோர் வச்சு தான் நமக்கான லோன் நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பேங்க்கில் போய் கேட்குறோம் அப்படின்னா அந்த லோன் நமக்கு கொடுக்கறதுக்கு அதை பார்த்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வாங்கின அந்த கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட்டை வந்து கரெக்டான டேட்டில் கட்டுறீங்களா, இல்லை கரெக்டாக நல்லா பர்ச்சேஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணாலும் கரெக்டான டியூ டேட்டுக்குள்ளே அதை கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு சிபில் ஸ்கோர் வந்து கொடுப்பாங்க. அந்த சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் இப்போயே 20s and 30sக்குள்ளே இந்த ஒரு 20 to 30க்குள்ளே நீங்கள் நிறையா கடன் வாங்கி அந்த இதை திரும்பி கட்ட முடியாமல் உங்கள் சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருச்சுன்னா 30க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஹோம் லோன் அந்த மாதிரியான போகும்போது உங்களுக்கு கிடைக்காததுக்கான மோர் தென் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி கிடைச்சாலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஹை ரேஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா பேங்க் வந்து சார்ஜ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவு உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் கரெக்டான டேட்டுக்குள்ளே டியூ கட்டிடுங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க, பெட்டராக வந்து இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நீங்கள் நெக்ஸ்ட் ஹோம் லோன் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் 6 பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு நிறையா வீடியோவில் நம்ம பேசிகிட்டே வரோம், ஏன்னா அது அந்தளவு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் போகுது, இல்லை அந்த ஜாப்லேருந்து வேறு வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த குவிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சம் பீரியட் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ உங்கள் ஃபேமிலியை நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிறணும். அந்த மாதிரியான சமயத்தில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கான பேசிக் நீடுக்கான அமௌண்ட் வந்து தேவைப்படும். அப்படின்னும் போது நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே என்ன பண்ணுங்கன்னா மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருதோ அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, அதாவது ஒரு 6 to 8 மந்த் இல்லை 12 மந்த்துக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் வந்து மோஸ்ட்லி சேவ் பண்ண பாருங்கள். நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் வேஸில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி கிளியராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது நமக்கு பட்ஜெட் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம தொடர்ந்து பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மந்த் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து ஐயோ நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணணும், நம்ம போர் அடிக்கிறதுன்ற சொல்லிட்டு நம்ம எப்படி எவ்ரிடே ஜேர்னல் பண்ணுறது நம்ம போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை குவிட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம மந்த்லி ஒரு பட்ஜெட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு எவ்வளோ மணி வருது எவ்வளோ போகுது அப்படின்ற ஒரு இதே நம்ம வந்து பண்ண மாட்டோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்க மாட்டீங்க. இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் என்ன சொல்ல வரேன்னா ஆட்டோமேட் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா டெக்னாலஜியை கொஞ்சம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மந்தோடைய ஒரு 3ஆம் தேதி ஒரு சேலரி கிரெடிட் டெபிட் ஆகுது அப்படின்னா அதை என்ன பண்ணுங்கன்னா 4ஆம் தேதி நீங்கள் ஒரு எஸ்ஐபி செட் பண்ணி 4ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபண்டு போகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா எஸ்ஐபி மூலமா ஆட்டோமேட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட் பண்ணனால என்ன ஆயிரும், வந்தோடனே அடுத்த நாளே அந்த ஃபண்டு என்ன ஆயிரும் அதுக்கு போயிருந்தால மிச்சம் இருக்க அமௌண்ட்டு தான் நமக்கான நீட் அப்படின்றத நம்ம மைண்டும் புரிஞ்சுக்கிறோம், நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மந்த்லி நீடை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது மூலமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டியை கொடுத்து உங்களுடைய ஃபியூச்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னமும் பிரைட்டாக வந்து ஆக்க முடியும். நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப்பு நெக்ஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது படிப்போம், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வந்து இருப்போம். அப்படி அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு ஸ்கில் வந்துருக்கும். அந்த ஸ்கில்லை வச்சு ஏதாவது ஒரு சைடு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான நீடுக்கோ இல்லை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ தனி ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணலான்னா அதுக்கு ஃபோக்கஸ் வந்து பண்ணிடலாம். உங்கள் சேலரி வரதை நெக்ஸ்ட்டு எதுக்காவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஒரு இன்கமாக இல்லை ஒரு இதாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை பாருங்கள். அதுக்கான நிறையா வழி வந்து இப்போ வந்து இருக்குது. ஏன்னா ஆன்லைன் அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்ற போது எனி டைப் ஆஃப் ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்கம் சோர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 9th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அதை விட ரொம்ப 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 முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது உங்களுடைய நீட் அண்ட் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதெல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு
சாப்பிடாம அந்த மாதிரி எல்லாமே இருக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா வாக் பண்ணுங்கள், இல்லை 20 மினிட்ஸ் ரன்னிங் போக முடிஞ்சால் கூட ஒரு ரன்னிங் வந்து போங்க. அந்த மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கான ஒரு ப்ரியாரிட்டியை கொடுத்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ அதை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பிளான் வந்து இருக்கணும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டாகவே சொல்லியிருக்கணும். பட் எதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, பிளான்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது தான் உங்களுக்கு என்னென்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாமே எடுத்து நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிளான் வந்து பண்ணுங்கள், நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி எவ்ரி உங்களுடைய சேலரியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று இருக்கலாம், ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம், அதுக்கு உங்களோட மணியை எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் பிளான் பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் அது லைஃப் இல்லை அப்படிலாம் சொல்லி கேள்விப்படுவீங்க. பட் அது ஆக்சுவலாக இருக்காது. ஏன்னா பிளான் பண்ணால் தான் நமக்கு தெரியும் எதில் எந்த அமௌண்ட்டு போகுது, எதில் வருது அப்படின்றது எல்லாமே. ஸோ ப்ராப்பராக உங்களுடைய ஃபினான்ஷியலை பிளான் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் வந்து பெட்டர் ஆகும். இது எல்லாமே நீங்கள் 30ஸ்குள்ளே, அந்த 20 to 30ஸ்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்னோடய டிசம்பருக்கு அப்புறம் நான் என்னுடைய 20ஸ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். அப்படின்னும் போது எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றக்காண்டி தான் நான் கிரியேட் வந்து பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.